இன்றைக்கி மத்தியானம் சமையல் முடிஞ்சிடுச்சு. இது நாளைக்கு சமையலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு புளியோதரை கலக்கணும். கணுப்பொங்கலுக்கு கணுப்பிடிக்கு புளியோதரையும் நான் கலந்த சாதம் தான் பண்ணுவேன். கதம்ப சாதம், புளியோதரை, தயிர் சாதம். ஸோ பாருங்கள், புளியோதரை புளி பேஸ்ட்டு, அதாவது புளி காய்ச்சல் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் இது இன்னும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, வெறுமை காரம் போட்டு வெந்தயப்பொடி, தனியா பொடி, மிளகா பொடி போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக பண்ணி வச்சுட்டுருவேன் டப்பாவில், ஃப்ரிட்ஜில். இது எப்படியும் 6 months கெடாமல் இருக்கும். எனக்கு தேவைப்படுற போது சாதத்தில் ஆற வச்சுட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, உப்பு, தேவைப்பட்டால் வேர்க்கடலை போட்டு இந்த பேஸ்ட்டையும் போட்டு கலந்து புளியோதரை கலந்து கொடுத்து அனுப்புவேன். காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு, எப்படி வேணுனாலும். இதை நான் திரும்ப இப்போ தாளிக்க மாட்டேன். தேவைப்பட்டால் இப்போ தாளிக்கலாம், தாளிச்சும் வச்சுக்கலாம் நீங்கள். இல்லை இந்த மாதிரி போஸ்ட்டாகவே பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ அப்போ தாளித்து சாதத்தில் தாளிச்சிட்டு இதை பேஸ்ட்டை போட்டு பிசைஞ்சு வச்சா இது ஒரு 6 மாதம் கெடாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தான் இது ரெடி ஆகணும். இப்போ இதை காமிக்கிறேன் பாருங்கள். இது நாளைக்கு நான் சாதம் கலக்கடிச்சும் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இது முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு கொஞ்சம் உங்களுக்காக இதையும் தாளித்து கொட்டி அதையும் காமிக்கிறேன் கடைசியாக. ரெடி ஆகிடுது, எல்லாம் கொட்டிட்டேன். இவ்வளோதான். இதை அப்படியே விட்டால் இதெல்லாம் போட்டாச்சு. நல்ல வாசனை வருது. அவ்வளோதான். இதை அப்படியே மூடி வச்சிட வேண்டியது. புளிக்காய்ச்சல் ரெடி. இது ஒரு 6 மாதம் நல்லாயிருக்கும். எப்போ வேணுமோ அப்போ சாதத்தில் போட்டு தேவைப்பட்டால் அப்பவும் தாளிக்கலாம். இல்லை எனக்கு இதுவே போகிறோன்னா இப்படியே சாப்பிட்றலாம். ஹாப்பி ஈட்டிங்.